ஸ்வாதி, டின்னருக்கு என்னமா பண்ண போற? உங்களுக்கு பிடிச்சதா தாங்க இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். அத்தை கிட்ட கேட்டு தான் செய்ய போறேன். அண்ணியோட சமையல் வாசனை ஆளே தூக்கும். இதுல எதுக்கு ஐட்டம் பேரெல்லாம்? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, கேளுங்க. டேய், என்ன நினைக்கிற? நீ நினைக்கிறத கேட்ற வேண்டியதானே? அவ உன் பொண்டாட்டி தானே, உனக்கு என்ன கூச்சம்? எனக்கு என்னமா கூச்சம்? கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து சுவாதி நம்ம வீட்லயே இருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போகலையே. சரி, போயிட்டு வந்தா என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான். போயிட்டு வந்தேங்க. அப்படியா? திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு, போனேன், பார்த்தேன், வந்துட்டேன். எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சுவாதி, ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. குட் குட். ஏமா, அங்க வேற ஒண்ணுமே பேசலையா? பேசல அத்தை. சரி அத்தை, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. என்னம்மா, உன் மருமக இப்படி பேசிட்டு போறா? ஏய், அவ ரொம்ப அழுத்தக்காரடி. அங்க போயிருக்கா, பேசியிருக்கா, ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கா. பாத்தியா? பெரிய ஆளுடி. அம்மா, எல்லாம் உனக்கேத்த மருமக தான் வந்திருக்கா. டேய், போதுண்டா உன் பொண்டாட்டி புராணம். இங்க பாருடா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டி மூலமா உன் மாமனார்கிட்ட காசு கறக்க வேண்டியது உன் வேலை. எதுவுமே தானா வராது. ஆட்டோ கூட கை தட்டினாதான் வரும். உனக்கு சேர வேண்டியதை நீயே கேட்டு வாங்கிக்க. இல்ல நல்ல மருமகங்கிற பட்டம் மட்டும் தாண்டா கிடைக்கும். அது எதுக்கு? எல்லா சொத்தையும் அந்த அனிதாவே கறந்துட்டு போயிடுவா. நான் என்ன எனக்காகவா கேக்குறேன்? நீயும் உன் பொண்டாட்டியும் தானே அனுபவிக்க போறீங்க. எனக்கு என்ன? காடு வா வாங்குது, வீடு போங்குது. இது எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் தானே அனுபவிக்க போறீங்க. அம்மா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நாமளே சண்டை முட்டி விடுற மாதிரி பேசக்கூடாது. கரெக்ட் அர்ச்சனா. அம்மா, சுவாதி படிச்சவ, அவளுக்கு எப்படி நடந்துக்கணும் நல்லா தெரியும். சும்மா அவளை டார்ச்சர் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. இத பாரு, இல்லாதவங்க தான் அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்பாங்க. நமக்கு தான் எல்லாமே இருக்கே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த உடனே பெத்தவங்க பாடு அவ்வளவுதான். அம்மா, கொஞ்ச நேரம் புக்கு படிக்க விட. நீ பேசுறது அவ காதுல விழப்போகுது. என்ன இது? டயட் சாப்பாடுனா கூட குழந்தைங்க சாப்பிடுற அளவுல இருக்கு, போதுமா? நீ கரெக்டா சொன்ன. இது குழந்தைக்கு தான். குழந்தைக்கா? ஆமாம்மா, கார்த்திகோட குழந்தைக்கு தான். சாந்தி வெளியில போயிருக்கா, அத நானே இந்திராவுக்கு ஊட்டி விடலான்னு பாக்குறேன். சரி அத்தை. இந்திரா, இந்திரா. இந்திரா குட்டி, உனக்காக பால் சாதம் கொண்டு வந்திருக்கேன். பாட்டியே ஊட்டி விடுறேன். சாப்பிடுறியா? நான் யானைய விட்டு இறங்க மாட்டேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். போ. பாட்டி பாவம் இல்லையாம்மா, போய் இறங்கி சாப்பிடுமா. ஏய் யானை, உனக்கு வலிக்குதா? நைஸா இறங்க சொல்ற? இந்திரா கண்ணு, தாத்தா பாவம்ல, தாத்தாவுக்கு கால் வலிக்கும்ல. வா, வந்து பால் சாதம் சாப்பிடு. வா. சரி, இந்த விளையாட்டு போதும், வேற விளையாட்டு விளையாடலாமா? கண்ணாமூச்சி விளையாடலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ தாத்தா கூட விளையாடு. எந்த தாத்தா கூட? இந்த ராஜு தாத்தா கூட தான். அப்ப
அப்ப ஆர்கே தாத்தா கூட ஆட முடியாதா? பாத்தீங்களா அம்மா, குழந்தை ஐயா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு. சரி, உனக்காக நான் உன் கூட விளையாடுறேன். ஆ? ம், விளையாடுனதுக்கு அப்புறம் சாப்பிடணும், சரியா? சரி. யார் கண்ணை கட்டிக்கிறது? நீங்க தான். ஆ? இல்ல, பாப்பா தான் கட்டிக்கணும். கட்டி விடட்டா? கண்ண முடிக்கும். சுத்து சுத்து சுத்து. இப்ப பாட்டி இப்படி, பாட்டி இப்படி. வா 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 வா. பாட்டி எப்படிடா? பாட்டி இங்க இருக்கேன் பாரு. ஓடியா ஓடியா. இங்க வா. இந்தாம்மா, புடி பார்க்கலாம். இந்திரா, வாமா, பாட்டி இங்க இருக்கேன்டா. பாட்டி இப்படி ஓடி வா. வா 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 வா. வா 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 வா. பாட்டி இப்படி. வாடா. வா 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 வா. பாட்டி இப்படி. பாட்டி இப்படிடா. இந்திரா, இங்க வா. இது இருக்கேன் பாரு பாட்டி. இங்க வா. இங்க. பாரு, பாரு, பாரு. இங்க, இங்க. இந்திரா குட்டி, இங்க வாமா. பாட்டி இப்படி. பாட்டி இது இருக்கேன் பாரு. ஓடி, ஓடி, ஓடி. வா, வா, வா. பாட்டி இப்படிடா. பாட்டி இது இருக்கேன் பாரு. பாட்டி இங்க வா. பாட்டி இப்படிடா. பாட்டி இப்படி பார்க்கலாம். வா, வா, வா. ஏய். பாட்டி இப்படிடா. பாட்டி இது இருக்கேன் பாரு. ஏய். இந்திரா, இங்க வா. என்ன மாமா, என்னாச்சு? இப்ப நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும். உங்க கோவத்தை நீங்க அங்கேயே கொட்டிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா வித்தியாசமா எதுவுமே பேசாம வந்துட்டீங்க. இங்க வந்து வண்டியில ஏறாம இப்படி நின்னுட்டு இருக்கீங்க.
ஆமாப்பா, நீங்க திட்டுறதை விட திட்டாம இருக்கும்போது எங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னாச்சுப்பா? அம்மா மேல ஏதாவது கோவமா? அவ மேல கோபம் இல்ல, அவளை பார்க்க பாவமா இருக்கு. அவளை பாரு, யாரோ பெத்த குழந்தைய தன் சொந்த பேர பிள்ளை மாதிரி ஆசையா கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கா. ஏ, அவளோட சொந்த பிள்ளை பெத்த பேர குழந்தையோட விளையாடுறதுக்கு அவளுக்கு அருகதை இல்லையா? அவ யாருக்கு என்ன குறை வச்சா? அவ செய்த பாவம் என்ன? அவ மேல உயிரே வச்சிருக்கிற கணவன் நான் இருக்கிறேன். பாசத்தோட உள்ள பிள்ளைங்க நீங்க இருக்கிறீங்க. இருந்தும் அவளுக்கு ஏன்பா இப்படி ஒரு ஏக்கம்? இத பாரு, நான் இல்லைங்கள, எல்லா பூவுமே அழகுதான். ஆனா பக்கத்து தோட்டத்து பூவை நம்ம எட்டி இருந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனா நம்ம வீட்டிலேயே பூக்கிற பூவை தான் உரிமையோட நம்ம பூஜைக்கு வைக்க முடியும். அது தர மகிழ்ச்சியே தனிதான். இத பார்ப்பா, உங்கள யாருக்கும் நாங்க எந்த விதமான குறையும் வைக்கல. ஆனா எங்களோட இந்த குறைய போக்குறது உங்க கையில தான் இருக்கு. எங்களுக்கு இருக்கிற ஏக்கம், எங்க வம்சத்திலே பிறந்த பேர குழந்தை இந்த வீட்லயும் தோட்டத்திலையும் ஓடி ஆடி விளையாடணும், என் மடியில ஏறி உட்காந்து தாத்தா தாத்தான்னு கொஞ்சணும், உங்க அம்மா கட்டி முத்தம் கொடுக்கணும். இரவல் குழந்தைய கொஞ்சம் கொடுமை அவளுக்கு இதோட நிக்கட்டும். இதுக்கு மேல நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. அனிதா, என்ன படிக்கிற? கதையா கட்டுரையா? ஆமா, என்னத்த படிக்கிறது? நீ ஏன் சலிச்சுக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ வாழ்ந்த வீட்டுக்கும் இங்க வந்திருக்கிற வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அங்க ஆள் இல்லைன்னா கூட ஃபேன் ஓடும், ஏசி ஓடும், ஓடிக்கிட்டே இருக்கும். இங்க ஆள் இருந்தாலும் எதுவும் ஓடாது. ஊட்டியில பூத்த ரோஜா செடிய முள்ளுக்காட்டுல கொண்டு விட்ட மாதிரி உன்னை இங்க கட்டி கொடுத்துட்டாங்க பாவா. ஆண்டாள், நீ வேற என்ன வெறுப்பேத்தாத. என்னது ஆண்டாளா? பேர சொல்லி கூப்பிடுறியா? கூப்பிடு கூப்பிடு. நீ என்ன சொன்னா என்ன? பேர சொல்லி கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாச்சுன்னு அர்த்தம், அதானே? நீ பணக்காரி, எப்படி வேணா என்ன கூப்பிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பாவம் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப வந்திருக்கிற வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. எப்படித்தான் இங்க குடும்பம் நடத்தி குப்பை கொட்ட போறியோ? இந்த குப்பையை எங்க கொட்டுறது? அது ஒண்ணும் இல்ல, வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கே, கூட்டி தள்ள கூடாதான்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. உள்ள இருக்கிற குப்பையை வாரி கொட்டினாலும் வெளியில இருக்க குப்பையெல்லாம் உள்ள சேர்ந்து வந்து ஒட்டிக்குதே. ஆமா ஆமா, குப்பையை வெளியே கொட்டலாம், மேல ஒட்டுற இருக்கே, அதை என்ன செய்ய? அனிதா, நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போலான்னு இருக்கேன், நீ வரையா? வடமாலை சாத்திரேன்னு வேண்டிட்டு இருக்கேன், போய் அதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும். நான் வரேன். என்ன ஊதிட்டு வரீங்களா இல்ல ஓதிட்டு வரீங்களா? பொகஞ்சா ஊதலாம், உன் பொண்டாட்டி மூஞ்சி தான் கொழுந்து விட்டு எரியுதே.
போய் தண்ணி ஊற்றி அணைக்க பாரு. ம். அர்ஜுன், இங்க கொஞ்சம் வா. வாழ்க்கையில் யாரும் கெட்ட பேர் எடுக்கணும், யாரையும் துன்புறுத்தணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் சில நேரத்தில் அப்படி அமைஞ்சு போகுது. நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் கூட மற்றவங்க பார்வையில் சில நேரத்தில் தப்பாக தெரியுது. சரிப்பா, ஆனா இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? காரணம் இல்லாம அப்பா சொல்வாரா? என் மருமக மூடே சரியில்லை, யார்கிட்டயும் மோங் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அவ்வளவுதானே, பேசாம விடுங்க, நிம்மதியா இருங்கப்பா. அவ பேசுறத விட பேசாம இருக்கிறப்பதான் நல்ல பொண்ணா இருப்பா. இதுக்கு போய் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? டே அர்ஜுன், அனிதா இந்த வீட்டில் வாழ வந்த பொண்ணு. அவள் இங்கே சந்தோஷமா இருந்தாலும் சங்கடப்பட்டாலும் அதுக்கு நாம தான்டா காரணம் சொல்லுவாங்க. அவளை நீ அலட்சியப்படுத்துறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒன்னைத்தான் கட்டிக்குவேன்னு அவங்க அப்பா கிட்ட போராடி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவோ. என்னை பொறுத்த வரைக்கும் அனிதா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த போராட்ட குணம் தான். அதே தான் நானும் சொல்றேன். என்னை கட்டிக்கணும்னு இவ்வளவு போராடினால, அப்ப எனக்கு மனைவியா இருக்கிறவ எனக்கும் என் குடும்பத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 2 பேரும் அனுசரிச்சு போறதாண்ட வாழ்க்கை. உன் குணம் வேற, அவ குணம் வேற. அவ ஒன்றும் தப்பானவ இல்ல, சின்ன சின்ன குறைகள் இருக்கு. அதை நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். போய் அவகிட்ட நல்ல விதமா பேசி அவளை சிரிக்க வை. அனிதா இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, எந்த விதத்திலையும் அவ கண்ணீர் விடக்கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. ஆமா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் நம்பல. டே அர்ஜுன், இதுக்கெல்லாம் சங்கடப்படாதடா. உள்ளே போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துகிற வழியே பார். ஓ, என்னமோ போங்கப்பா. ஏங்க, என்னங்க இவன் எப்படி இருக்கான்? எல்லாரும் என்ன மாதிரியே அனுசரித்து போகிறோன்னா இருப்பான் அடி. உன் அதிர்ஷ்டம் உனக்கு நான் கிடைச்சேன். உன் முகத்தை நீ எவ்வளோதான் திருப்பிக்கிட்டாலும் நான் தான் உன் புருஷங்கிறத மறந்துடாத. இதோ பாரு அனிதா, உன்னோட அழுகை, கோபம், சந்தோஷம் எல்லாமே இதுக்குள்ள தான். ஏன்னா இது உன் வீடுமா. இதை மாளிகை ஆக்குறதும் கோயில் ஆக்குறதும் உன் கையில் தான் இருக்கு. அனிதா, நீயா விரும்பி தான் இங்கே வந்த. இங்கே உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீயா தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிக்கிற. அனிதா, இந்த வீடு சின்னதா இருக்கிறது ஒரு பிரச்சனையா நீ நினைக்கிறியா? தன் குரலால நம்மளை சந்தோஷப்படுத்துத குயில், அது ஒரு மர கிளையில தான் இருக்கு. அவ்வளோ அழகா பூத்திருக்கே பூ. அது கூட ஒரு சின்ன செடியோட காம்பல தான் ஒட்டியிருக்கு. அவ்வளோ பெரிய மலையில ஒரு சின்ன கோடு தான் சொன்னேன், ஆனா அதோட தண்ணி தான் ரொம்ப சுவையா இருக்கு. அதனால நம்ம எங்க இருக்கிறோம், அது பெருசா இருக்காங்கிறது முக்கியம் இல்லை அனிதா. அதை பெருசாக்கிக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு.